நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வது. உங்களுக்கு தெரியும் ஸலவாத்துடைய சிறப்புகளை பற்றி. யார் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் மீது ஒரு ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு 10 நன்மைகள், அதாவது 10 ஸலவாத்திற்குரிய நன்மைகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது ஸலவாத்தை பற்றி பொதுவாக நாம் அறிந்திருக்கிற விஷயம். ஆனால் ஸலவாத்தை பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்காத ஒரு விஷயம், ஸலவாத்து சொல்வதும் கவலையின் நிவாரணி. எப்படி நோய்க்கு நிவாரணி என்று இருக்கிறதோ, நோய்க்கு நிவாரணி தான். நோயே வராம இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பற்றி சொல்லும் போது, அந்த அல்லாஹ் யார் என்பதை அவர்கள் ரசித்து ருசித்து ஒவ்வொன்றாக சொல்லும் போது அங்க மறவாமல் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை, நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு குணமளிப்பவன் அவன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு நிவாரணம் தருபவன் அவன். அப்படி என்றால் என்ன? நோயினுடைய கொடுமைக்கு, நோயினுடைய அந்த கோர பசிக்கு நபிமார்கள் கூட சில கட்டத்திலே இரையாகி விடுவார்கள். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. பட் நம்ம கிட்ட என்ன இருக்குது? அல்விகாயா, அதை தடுப்பதற்குண்டான, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அல்லது அதற்கு நிவாரணம் தேடுவதற்குண்டான முயற்சிகளில் தான் இறங்க முடியுமே தவிர நோயிலிருந்து யாரும் தப்பிச்சிடலாம் முடியாது. எப்படி நோய் நிவாரணி என்று ஒன்று இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஸலவாத்து சொல்வது என்பது சகோதரர்களே கவலையின் நிவாரணி. இதற்கு ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை இங்கே நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ் உக்ஸிரு ஸலாத அலைக் ஃபகம் அஜஅலு லக மின் ஸலாத்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேல நான் நிறைய ஸலவாத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழர்களுக்கு எவ்வளவு தூரம் உரிமையை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று. இதுதாங்க நட்பு. அந்த உரிமை எந்த அளவுக்கு அப்படி உங்களால ஒரு இதெல்லாம் வந்து நம்ம போய் டக்குன்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஒரு நண்பர், உங்களுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிலாம் நம்ம யார்கிட்டயும் பேச முடியுமா? உங்களை நான் எத்தனை வாட்டி நான் பாராட்டணும் அப்படிலாம் நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது. அப்படிதான் ஒரு கணவனே ஒரு மனைவி எடுத்து, ஒரு மனைவியை ஒரு கணவன் எடுத்து, உங்களை எத்தனை முறை நான் என்னங்க என்று சொல்லணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிற பழக்கமும் வழக்கமும் நம்ம கிட்ட இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்திருந்த சமுதாயம், அந்த நட்பு, அந்த நேசம், அந்த பாசம், அதில் சகோதரர்களே ஒரு தூய்மை, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தன்மை இருந்ததனால அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவர்கள் வைத்திருந்த ஆசையை, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குண்டான அத்துணை பாதைகளையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அத்துணை பாதைகளையும் அவர்கள் திறந்து அல்லாஹ்வின் தூதர் மீது அன்பு காட்ட வரும்போது அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதனால கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மேல நான் ரொம்ப ஸலவாத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபகம் அஜஅலு லக மின் ஸலாத்தி, என்னுடைய துஆவில் எத்தனை ஸலவாத்தை நான் உங்களிடத்திலே சேர்த்துக் கொள்வது? அது என்ன என்னுடைய துஆ? இங்கதான் இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்ற மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஸலா என்கிற வார்த்தைக்கு சகோதரர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறது, அர்த்தங்கள். ஸலா என்றால் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னது? இங்க எல்லாரும் ஸலா ஸலா நிறைய கேள்வி போடப்படுதானே. ஸலா ஸலா இல்லனா பலா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸலாங்கிறது தொழுகை, தொழுகை இல்லட்டா ஒருத்தங்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால நம்ம சொல்றது ஸலா இல்லனா பலா தான். விளக்குதா? அப்ப இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல். ஸலாவுடைய அர்த்தம் வரும். இப்படியே இதற்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன? ஃபஇன்ன ஸலாத்தக ஸகனுன் அலைஹிம். நபியே, உங்களது ஸலாத் அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். சஹாபாக்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லும்போது இங்க ஸலாத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? துஆ. இன்னொரு ஸலாத் ஃபஸல்லு அலன் நபி, நபியின் மீது நீங்கள் ஸலாத் சொல்லுங்கள். அப்படினா இங்க ஸலாங்கிறது என்னது? ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா. அப்ப இந்த ஸலா என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று தொழுகை என்று அர்த்தம் கொள்ளலாம், பொதுவாக பிரார்த்தனை என்று அர்த்தம் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்கிற ஸலவாத்துடைய ஒரு அர்த்தமாக இங்க கொள்ளலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இவங்க கேக்குறாங்க, என்னுடைய ஸலாத்தில் என்றால் என்னுடைய பிரார்த்தனையில் எனக்காக நான் பிரார்த்தனை செய்யறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவனா இல்லையா? அதுல உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள. அப்படின்னா இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நபி தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காகவே தங்களுடைய வாழ்வில் சில நேரங்களை வைத்திருந்தார்கள். அப்ப எனக்காக நான் எப்பெல்லாம் துஆ கேட்பனோ அதுல உங்க மேல ஸலவாத்து சொல்றதுக்கு நான் என்ன செய்யறது?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மா ஷித், விரும்பிய அளவிற்கு நீங்கள் சொல்லுங்கள். உடனே உடல குல்து ருபா என்னது சொல்லுங்க, ஒரு கால் பகுதி. கப்சா கடைக்கு போனா எங்க கேட்கிறோம்? கப்சா ரூபான்னு கேட்கிறோமா இல்லையா? அது குவார்டர், அதாவது 4/1. மாஷித் ஃபஇன் ஜித், மிஸ்லா என்ன சொல்றாங்க? மாஷித் ஃபஇன் ஜித் ஃபஹுவ கைருன் லக். ஓகே, உங்களுடைய விருப்பம் தான், ஆனா நீங்க அதிகமா சொன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்வதற்கு தூண்டுகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு குல்து நிஸ்ஃப். நிஸ்ஃப்னா என்ன? நுஸ். அதுதான் நிஸ்ஃப். சரியான வார்த்தை என்னது? இங்க நம்ம எல்லார்கிட்டையும் போய் நுஸ்ங்கிறோம், ஆனா உண்மையிலேயே சரியான வார்த்தை நிஸ்ஃப், பாதி அளவுக்கு சொல்லவா. மா ஷி'த ஃபஇன் ஜித்த ஹுவ கைருன் லக். இங்கேயும் அதே வார்த்தை, நீங்க விரும்புனதா, ஆனா நீங்க விரும்புனீங்கன்னா இன்னும் அதிகமாக சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புத்தோடு சொல்ல குல்து ஃபஸுலுஸைன், அல்லாஹ்வுடைய தூதரே 3/2 சொல்லவா. மா ஷி'த ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக, நீங்கள் விரும்பிய அளவிற்கு ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் அதிகப்படுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மைதான். உடனே இவரால் பொறுக்க முடியாம அஜஅலு லக ஸலாத்தி குல்லஹா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கையேந்தினாலே, எனக்காக நான் துஆ செய்ய ஆரம்பித்தாலே உங்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கவா? அப்படி கூட நான் சொல்லலாமா? இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அளவு கடந்த அன்பை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாதுங்க. நபித்தோழர்களை பிரிச்சுட்டு மார்க்கமே இல்லை. யாரெல்லாம் நபித்தோழர்களுடைய மானத்திலே விளையாடுவார்களோ அவர்களுடைய மானங்கள் எல்லாம் விளையாடப்படும் என்பதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு தூரம் அந்த நபியின் மீது அவர்களுக்கு நேசமும் பாசமும் ஆசையும் அன்பும் காதலும் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரே நான் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக ஆரம்பிக்கும் போதே கைய தூக்கினாலே அல்லாஹ்வுடைய தூதரே உங்க மேல ஸலவாத் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கவா? அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்தின் ரகசியத்தை உடைக்கிறார்கள். இதன் துக்ஃபா ஹம்மக் வ யுக்ஃபரு லக தம்புக். அப்படி மட்டும் நீங்க ஸலவாத் நிறைய சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் நீங்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை சஹீஹ் என்று தங்களுடைய சஹீஹு தர்கீப் என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அப்ப ஸலவாத்தினுடைய மகிமை என்ன? நம்முடைய கவலைகள் எல்லாம் பொறுப்பேற்கப்பட்டு விடும். கவலைகள் நீங்க, பாவங்கள் மன்னிக்க. ஒரு கல்லில் இருமாங்கா என்று சொல்வதை போல் சகோதரர்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை இப்படி நிறுத்தி நிதானமாக அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கையோடு நம்ம சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, அதே போன்று நம்முடைய கவலைகளும் நீங்கப்படுகிறது.